மார்னிங்கே இந்த மாதிரி வேலை ஏதாச்சும் பண்ண சொன்னாங்கன்னா கோளாறு வேலை தான். எனக்கு தான் காஃபி போட்டுக்கிறேன், இருந்தாலும் நான் எனக்கு பண்ணுறல அதுவும் ஒரு வேலை தானே. பண்ணுற க்ளீனிங் வேலை கூட ஒழுங்காக பண்ணல, நைஸாக தொடச்சிட்டு அப்படியே ஓடியன்ட்டேன். எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி அதே மெட்ரோ எடுத்தேன், அடுத்த வாட்டி எடுக்க மாட்டேன், ஏன்னா இது பட்டதே போதும். இந்த வேலையில் நான் காஃபி கூட குடிக்கவே இல்லை, அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் போல். நான் இந்த ஸ்டைலாக ஜூஸ் சிப் பண்ணிகிட்ருக்கல, சும்மா இருந்திருக்கலாம்ல, ஆனால் நான் அப்படி பண்ணலை. ஏன்னா என் ஆஃபீஸ் பக்கத்தில் பீடா கடை இருக்கா, சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அண்ணா ஸ்வீட் பீடா கொடுக்கும் போதே அவர் என்னை ஒரு மாதிரி பார்த்துனே தான் தேய்ச்சார். இது எங்கே என்னோடய பீடா தின்ன போகுது, துப்ப தான் போகுதுன்ற மாதிரி சொன்ன மாதிரி துப்பிட்டேன். ஏன்னா எப்படி சாப்பிட்றதுனோ தெரியல, ஒரு மாதிரி வியர்டாக இருந்துச்சு. மேபி நான் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டதுனால என்னன்னு தெரியல, அப்படியே போட்டு மென்றேன், ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு வியர்டான டேஸ்ட்டு. அவர் பார்க்கும்போது துப்புனா தப்பாயிடும்ல, நைஸாக என்ன பண்ணிட்டேன், சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே நைஸாக துப்பிட்டேன் ஆஃபீஸில். என் விலாக் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி விலாக்லாம் பார்க்கலாம். டாட்டா பாய்.